டாக்டர் சந்திரமௌலி காணாமல் போன சம்பவத்துக்கு அடுத்த நாள் காலை இன்ஸ்பெக்டர் ரவி வர்மா விசாரணை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு தகவல் வந்தது. மவுண்ட் ரோடின் பக்கத்திலே ஒரு கார் வெறிச்சோடியா நிற்கிறது. அது டாக்டர் சந்திரமௌலியின் கார் தான். போலீஸ் காரை திறந்த போது முன் சீட்டில் எதுவும் இல்லை. பின் சீட்டில் மட்டும் ஒரு வெள்ளை கோட், டாக்டர் கோடன் கிடந்தது. அந்த கோட்டின் ஜேபில் ஒரு சிறிய நோட் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, "She is not dead. She just moved inside me." அந்த வரி ரவியை கலங்க வைத்தது. அவர் மனதில் ஒரு கேள்வி, அவள் யார்? உடனே ரவி மீண்டும் டாக்டரின் மனைவி மீராவிடம் போய் கேட்டார். அவள் சொன்னாள், அந்த அவள் என் தங்கை அனிதா. அவளுக்கு மனநல பிரச்சனை இருந்தது. என் கணவர் தான் அவளை ட்ரீட் பண்ணினார். ஆனா ஒரு நாள் அவள் தற்கொலை செய்துகிட்டாள் என்றாள். மீரா சொன்னது தொடர்ந்தது. அவளின் மரணத்துக்கு பிறகு என் கணவர் முழுமையாக மாறி போயிட்டார். சில மாதங்களாக அவர் சொல்றார், அனிதா இன்னும் என்னோடு இருக்கிறாள் என்று. ரவி அதை கேட்டு அதிர்ந்தார். அதாவது டாக்டர் நிஜமாவே மனநிலை பாதிக்கப்பட்டாரா, இல்லையா ஏதாவது மர்மமா? அடுத்தது ரவி டாக்டரின் கிளினிக்கில் மீண்டும் ஆய்வு செய்தார். அங்கே ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் இருந்தது. அது இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் டாக்டர் குரல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கார்த்திக், நீ அவளை எங்கே கண்டாய்? அவள் திரும்பி வந்துட்டா. நான் அவளை பார்க்கிறேன். அது கேட்டவுடனே ரவி புரிந்தார். டாக்டர் அனிதா பற்றி கார்த்திக்கிடமிருந்து ஏதோ தகவல் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இரவு கிளினிக்கில் ரவி தனியாக இருந்தார். டேப் முடிந்த நொடியில் பின்புற கதவு திடீரென்று மூடப்பட்டது. ஜன்னல் வழியாக வெளிச்சம் மின்னியது. வெளியே ஒரு பெண் நிழல், வெள்ளை ஆடை, நனைந்த முடி. ரவி உடனே ஓடி பார்த்தார். ஆனால் யாரும் இல்லை. மெதுவாக காற்றில் ஒரு வாசம், லாவெண்டர் பெர்ஃப்யூம். அது அனிதா பயன்படுத்திய வாசம் என்று மீரா முன்பு சொன்னிருந்தாள். அதாவது யாரோ அந்த கிளினிக்கில் இருந்தது போல. அது யார்? அனிதாவா அல்லது அவளை போல் நடிக்கிறவரா? அடுத்த நாள் காலை போலீசுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. நகரின் புறநகரில் உள்ள ஒரு பழைய வீட்டில் ஒரு மனிதன் மயக்க நிலையில் கிடக்கிறார் என்று. போய் பார்த்தார்கள். அவர் கார்த்திக் நாதன். அவர் கண்களை மெதுவாக திறந்தார். குரல் நடுங்கியது. டாக்டர் இன்னும் அவளோட தான் இருக்கிறார். அதுவே கடைசி வரி. இன்ஸ்பெக்டர் ரவி அதிர்ந்தார். அவளோட தான் இருக்கிறார். அதாவது டாக்டர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது அனிதா அவனுள் புகுந்து விட்டாளா? இது மனநலம் சம்பந்தமான பிரச்சனையா அல்லது ஏதாவது அதிர்ச்சிகரமான ரகசியமா?